Hi, this is Irshad here. Welcome to Dear Cinema and this is Random Reviews. So, in the video, I recently பார்த்த few films பத்தி பேச போறோம் and also one special mention அந்த film பத்தி பேச போறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து முரா. ஸோ முரா வந்து ஆக்ஷன் த்ரில்லர். லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்த மலையாளம் ஃபிலிம். ஸோ முகமது முஸ்தஃபா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சூரஜ் வஞ்சரமுடு, கிரிஷ், ஹிர்து, மாலா அப்படின்னு நிறையா பேர் வந்து இதில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஒரு மூணு லீட் ரோலில் ஒரு மூணு யங் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் பேசிக்லி அ ரிவெஞ்ச் ஃபிலிம். ஒரு ரொம்ப யூஸ்வலான ஒரு ரிவெஞ்ச் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பெருசாக வேலை கிடைக்கல. ஸோ அதனால வந்து ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு கேங்கில் அங்கே இருக்கிற அடிதடி வேலைலாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த கேங்கோட லீடரை வந்து இவங்க இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி தராங்க. ஸோ அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் அந்த ஈவெண்ட்ஸ் டர்ன் ஆகுது, பேக் ஸ்டாபிங் நடக்குது. ஸோ அது வந்து எப்படி முடிஞ்சிச்சு, அதுதான் வந்து பேசிக்லி இந்த கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரி என்னதான் வந்து ரொம்ப யூஸ்வலான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும், ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே the story itself starts with like killing of a woman. ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு அதுலேயே வந்து ஒரு ரிவெஞ்ச் மாதிரி ஒரு பிளாட் கொடுத்துட்றாங்க அப்படின்னே தெரியுது. ஸோ அதில் ஸோ பேசிக்லி லைக் when it comes to the story we know what is going to happen, but what makes this film special is the actors. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீட் ரோலில் நடித்த அந்த 3 பசங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்க தமிழ்நாடுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸையும் பிடிக்கிறாங்க. அதெல்லாமே ரொம்ப நேச்சுரலாக நடக்குது. ஒரு பாய்ஸ் கேங்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு பாண்ட் இருக்குமோ அந்த பாண்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸ் சொல்லி ஆகணும். இந்த கொரியோகிராஃப் பண்ண விதம் வந்து ரொம்பவே வந்து மாடர்னாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. ஒரு நம்புகிற மாதிரியான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்சஸ். பட் அதில் இருக்கிற ட்ராபேக் என்னென்னா த வே தே கெட் ஹிட், அது வந்து கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக தான் இருந்துச்சு. யூஸ்வலி ஒரு இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு ஏற்ற ஒரு கமர்ஷியலைஸ்டு செக்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இந்த படத்தில் முக்கியமாக பார்க்குறது வந்து சினிமோட்டோகிராஃபி. பிகாஸ் மேஜர்லி வந்து நிறையா ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கும்போது அதை கொரியோகிராஃப் பண்ணுற விதமும், அதை வந்து காட்சியாக வந்து அவங்க எடுக்கிற விதமும், எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்லோமோ கொண்டு போகணும், எங்கெங்கெல்லாம் வந்து அதை வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக காமிக்கணும், லைக் ஹை ஆங்கிள்ஸ், லோ ஆங்கிள்ஸ், அதெல்லாமே வந்து ரொம்ப பிளான் பண்ணி ரைட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ சேம் கோஸ் டு எடிட்டர் சமன் சாக்கோ. ஸோ அவரோட எடிட்டிங் பேட்டர்னும் வந்து நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போன விதம் வந்து என்னதான் நமக்கு இந்த ஸ்டோரியோட அவுட்கம் தெரிஞ்சாலும் அதை வந்து கடைசி வரைக்கும் அதை ஹுக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, ஸோ என்னதான் இந்த படம் வந்து நிறையா வயலன்ஸ் என்டோர்ஸ் பண்ணாலும் அதுக்கான எப்படி சொல்கிறது, அதுக்கான பின் விளைவுகளும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த 3 பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்காததுனால இந்த ஒரு வேலைக்குள்ளே வராங்க. ஸோ இந்த வேலை வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்குது, ஏன்னா அவங்க எடுத்தோடனே ஒரு குவாரியில் ஒரு ஃபைட் வரும். அந்த குவாரியில் இருக்கிற ஃபைட்டை அவங்க என்ன ஏதுன்னு தெரியாமையே ஒரு மக்களை போய் அடிக்கிறது, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து அவங்க பாஸை முறைக்கிறனால அதனால வந்து போய் அடிக்கிறது, அதுவே வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப
லைக் என்ன சொல்கிறது, ரொம்பவே நல்லா டீட்டெயில்டாக காமிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வயலன்ஸை வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க, அது க்ளோரிஃபை பண்ணி காமிக்கிறாங்க. அதை பண்ணுறவங்களுக்கு அவங்க அவங்க அந்த வயலன்ஸை பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாத மாதிரியான காமிக்கும் போது இட் கிவ்ஸ் அ பேட் இமேஜ் டு த சொசைட்டி. ஸோ அதெல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து அது தெரிஞ்சு பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அதை கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த படம் வந்து லைக் ஒன்ஸ் அந்த மாதிரியான ஒரு பேட் சைட் ஆஃப் பவருக்குள்ளே போயிட்டா, அந்த கேங், அந்த மாஃபியா, அந்த லைஃப்குள்ளே போயிட்டா என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் நான் பார்த்த சில குறைகள் வந்து எஸ்பெஷலி த ஸ்டோரி. முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி. ஸோ இப்படி தான் இந்த கதையோட முடிவு இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் என்ன லைக் த செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி அந்த காசை வந்து கொடுத்ததுக்கப்புறம் த வே த ஸ்டோரி மூவ்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஒரு பேட் ஷேடில் காமிக்கணுங்கிறதுக்காகவே அது வெயிட் பண்ணி அது ஃபோர்ஸ்டாக திணிச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ரொம்ப நம்மளை வந்து ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ண கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு கேரக்டரோட அவங்க அம்மாக்கும் இவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அண்ட் அவனுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து காமிக்கிற அந்த ட்ரையாங்கிளே வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண கிடையாது. பட் சம்ஹவ் இட் ஃபெல்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இட் ஃபெல்ட் ஷார்ட். கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. பட் என்னதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ஆஸ் அ ஃபிலிமாக, ஆஸ் அ ஹோல் பேக்கேஜாக இட் டஸ் என்டர்டெயின் அஸ். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்குது. லைக் இஃப் யூ அதாவது உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் ஜர்னர் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு பேசிஸான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அண்ட் அதை வந்து பேக்கேஜ் பண்ண விதமும் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ இந்த வீடியோலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது சூக்ஷ்மதர்ஷினி. ஸோ லைக் லாஸ்ட் இயர் வந்த ஒரு படம், டுவர்ட்ஸ் த எண்ட் வந்த படம். ஸோ இது வந்து ஒரு பிளாக் காமெடி மிஸ்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டட் பை MC ஜித்தின் அண்ட் ரைட்டர் வந்து லிபின் டிவி. ஸோ இந்த படம் வந்து நசரியா அண்ட் பாசில் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சச் அ பிரில்லியன்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். த ரீசன் ஐம் சேயிங் இஸ் ஒரு 2 கேரக்டர்ஸ் இவங்க அந்த நசரியா அண்ட் பாசிலோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமே வந்து சொல்கிறேன். நசரியாவோட கேரக்டர் வந்து அவங்க எந்த அளவுக்கு க்யூரியஸாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து லைக் என்ன ஒரு ரிஸ்க் எடுத்து செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்குன்ட்டு அவங்களோட மூக்குத்தி வந்து அவங்க அந்த வாஷ் பேசின்குள்ளே விழுந்துடும். அதை எடுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை வந்து அச்சீவ் பண்ணி முடிப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பாசலோட கேரக்டரோட கன்னிங்னஸ் அவரோட கேரக்டர் வந்து எவ்வளோ ரூத்லெஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கே அவர் வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு பூனையை பார்ப்பார், அந்த பூனையை அடிப்பார், அதை ஹர்ட் பண்ண நினைப்பார். அண்ட் ஆல்சோ ஒரு உடம்பை பார்ப்பார், அந்த உடம்பை சமைச்சு எல்லாத்துக்குமே கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி அந்த கேரக்டரை வந்து லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்பலாம் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே போய் இவங்க இவ்வளோ இன்டெலிஜென்ட்டு, இவங்க வந்து இவ்வளோ கன்னிங்கு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அதுக்காக தனியாக சீன்ஸ் எல்லாம் வச்சு காமிக்காமல் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்லேயே வந்து காமிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்லி இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வித் அ பிஞ்ச் ஆஃப் பிளாக் காமெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க நசரியாவோட கேரக்டர் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தங்க வந்து வாழ்கிறாங்க, புதுசாக குடி வராங்க. ஸோ அங்கே வந்து
அங்கே வந்து சில விஷயங்கள் வந்து அப்நார்மலாக நடக்குது. ஸோ இவங்க வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட்ங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எந்த லெவலுக்கு போகுது அண்ட் அவங்க வந்து அந்த வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸோ இது பேசிக்லி இது ஸ்டோரிக்குள்ளே போனால் நிறையா ஸ்பாயிலர்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ இந்த கதை எழுதின விதமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தே டுக் தியர் ஓன் டைம். ஸோ படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours 45 minutes ஓடுது. ஒரு ஃபர்ஸ்ட் 1 hour வந்து இந்த கதையோட பிளாட்ஃபார்மை செட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாட் ஜஸ்ட் தீஸ் 2 கேரக்டர்ஸ், பட் அந்த ஏரியாவில் இருக்கிற சில முக்கியமான கேரக்டர்ஸ், நசரியாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நசரியாவோட ஆம்பிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பாசலோட கேரக்டர் வந்து என்னென்ன லைக் என்ன அதுக்கான என்ன ஒரு நோக்கமாக இருக்கட்டும், இல்லை அவர் என்ன வேலை பார்க்குறாரா இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டரை பாசிலோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு பர்சன், ஒரு பேக்கரி வச்சிருக்கிற ஒரு பர்சன், ஒரு ஃபேமஸான பேக்கரி வச்சிருக்காரு இந்த இதில். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் வரும்போது அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு இது கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சொசைட்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த சொசைட்டி ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், அந்த விமென்குள்ளே இருக்கிற டாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஸ்டோரியை வந்து ரொம்பவே பொறுமையாக கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது ஒன்ஸ் ஒரு ஸ்டோரி செட் ஆனதுக்கப்புறம் இட் ட்ரைஸ் டு அன்ராவல் ஈச் திங்ஸ். அந்த ஒவ்வொரு தடவையும் அதை வந்து லைக் அன்ராப் பண்ணும்போது அந்த ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. நம்மளை எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கெஸ்ஸிங் கேம் கொண்டு போய் கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லணும்னா, அந்த நசரியாவோட கேரக்டர் அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை வந்து எப்படியாவது வந்து செஞ்சு முடிக்கிற ஒரு கேரக்டர், ஆர் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ தேர் இஸ் அ ப்ராவர்ப் லைக் கியூரியஸ் கேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். லைக் கியூரியாசிட்டி கில் த கேட் அப்படிங்கிற ஒரு ப்ராவர்ப் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இது. பட் ஆக்சுவலி இதில் வந்து கியூரியாசிட்டி லைக் என்ன சொல்கிறது, கியூரியாசிட்டி டிட் நாட் கில் த கேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அந்த கேட் அப்படிங்கிறது வந்து நசரியாவோட கேரக்டராக நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து அந்த பாசலுக்கும் அந்த கேட்டுக்குமே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேட்டோட இதே வந்து 2 தடவை வரும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள், சில மைன்யூட்டான விஷயங்கள் வந்து நிறையாவே வச்சுருந்தாங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஸ்டோரி லேக் ஆகுது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆல்சோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்லோ போனாகவும் பார்க்கலாம். ஏன்னா லைக் யூஸ்வலி இது வந்து அன்ட்ராவல் ஆகிறது வந்து கடைசி ஒரு 45 minutes அப்படிங்கிற போது இட் இஸ் அ ஸ்லோ பர்ன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் அது எலிவேட் ஆன விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து நசரியா அண்ட் பாசில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க தான் வந்து இந்த கதையை வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறது. நசரியாவோட அந்த கியூரியஸான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை பாசிலோட கன்னிங்கான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இந்த 2 கேரக்டர்ஸ் தான் வந்து இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு வார், ஒரு ஃபியூடு மாதிரி இருக்கும், ஆர் ஒரு ஃபியூடு மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஒரு ரொம்ப சட்டிலாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப வந்து ஒரு ஹீரோயின் லைக் ஹீரோ வில்லன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகாமல் அதை வந்து அந்த ஸ்டோரியோட போக்கிலேயே அந்த கேரக்டர்ஸ் ட்ராவல் ஆகும். அட் த சேம் டைம் வந்து எந்த இடத்துலையுமே அதை வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிட மாட்டாங்க. நசரியா பண்ணுறதுமே வந்து ரொம்ப வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப அந்த ஒரு ஸ்பை மாதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு நார்மலாக அந்த மாதிரியான ஒரு க்யூரியஸான ஒரு கேரக்டர், ஒரு துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க.
ஸோ அதெல்லாமே வந்து ரொம்பவே பேசிக்லி இந்த கேரக்டர்ஸை எழுதின விதம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பெரிய பலம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த படத்தில் வந்து மேபி வந்து அந்த ட்விஸ்ட்ஸ் வந்து சிலருக்கு வந்து முன்னாடியே வந்து கெஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நிறையா த்ரில்லர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து லைக் கண்டிப்பாக அது வந்து அவங்க முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அது அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது இவங்களே வந்து ஆக்சுவலி அதை வந்து வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ரெட் ஹியரிங் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்மளை வந்து நிறைய இடத்துல வந்து ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆடியன்ஸை ஏமாற்றிட்டே இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சு இட் ஒர்க் அவுட் வெல். நிறைய இடத்துல வந்து நம்மளை மிஸ்லீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் பிளாக் ஹியூமருமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ் கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க சில இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அதை காட்சி வடிவமாக எடுத்துகிட்டு போனது. அண்ட் ஆல்சோ அந்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளாக் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ பெருசாக குறைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக எல்லாருமே எப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து லைக் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஃபிலிமை. அட் த சேம் டைம் வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்பவே வந்து லைக் முட்டாள் மாதிரியும் நடத்தலை. அவங்க வந்து எந்தெந்த இடத்துல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அந்தந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல வந்து அந்த கிராஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வைக்கணுமோ அதெல்லாமே வைக்க தான் செஞ்சுருக்காங்க. அது லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் மலையாளம் சினிமா ஆர் லைக் ஹிந்தி சினிமா, பாலிவுட், எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்ஜிபிடிக்யூ அந்த ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அதுக்குள்ளே இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமே வந்து ஒரு அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட அதுதான் வந்து ஒரு ஃபைனல் இதாக வருது. பட் எனக்கு என்னென்னா லைக் இங்கே வந்து ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பே வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அதவே வந்து இன்னும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. என்னதான் வந்து நிறைய தடவை பேசியிருந்தாலும் அவ்வளோ சிக்கல்கள் அதுக்குள்ளே இருக்கும்போது இதை வந்து லைக் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸை வந்து எஸ்பெஷலி எல்ஜிபிடிக்யூ ரிலேஷன்ஷிப்ஸை வந்து ஒன்றா வந்து டீட்டெயில்டாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அதை வைக்கும்போது இட் கோஸ் அவுட் ஆஸ் அ பேட் டேஸ்ட். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த கம்யூனிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஸோ அதை வந்து இந்த மாதிரி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஆர் அவங்களோட லைஃப் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மறுபடியும் அது வந்து ஒரு ஹானர் கில்லிங் அதுக்குள்ளே வந்து கொண்டு வரது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே தான் வருது. அஃப்கோர்ஸ் நம்ம அதை வந்து பேச ஆரம்பிக்கணும். பட் அதுக்கான படமாக எனக்கு இது தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. the way they made the film, it is a complete entertainer அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து கிளாடியேட்டர் 2. ஸோ கிளாடியேட்டர் 2 வந்து ரிட்லி ஸ்காட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்லி கிளாடியேட்டரோட சீக்குவல் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் ஐ திங்க் ரீசெண்ட்லி வந்து ரிட்லி ஸ்காட் வந்து லைக் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் இயர் வந்து நெப்போலியன் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அண்ட் அவரோட பழைய படங்களும் வந்து
நல்லா தான் இருக்கும். பட் மேஜர்லி ஹி வாஸ் கிரிட்டிசைஸ்ட் ஃபார் என்னதான் லைக் மோஸ்ட்லி அவர் வந்து ஹிஸ்ட்ரி பேஸ்டான ஃபிலிம்ஸ் தான் எடுப்பார். ஸோ அதில் வந்து லைக் ஹிஸ்டாரிக்கலாக இருக்காது அப்படிங்கிறது வந்து பேசிக்லி ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸோட இதாகவே இருக்கும். ஸோ பட் ஹிஸ் ஃபிலிம் மேக்கிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவரோட எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் நெப்போலியன்லாம் நெப்போலியன் என்ன தான் வந்து அது நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் அதோட மேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த வார் சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா கேப்சர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். ஸோ கிளாடியேட்டர் சொல்லவே தேவையில்ல. இன்ன வரைக்குமே வந்து எவ்ரி ஃபிலிம் மேக்கர் ஆர் லைக் ஃபிலிம் மேக்கிங் படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு எஸ்பெஷலி ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கும் போது அதை எப்படி எடுக்கலாம், அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து அந்த ஃபிலிமை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தோட சீக்வல் வரும்போது அதுக்கான ஹைப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹைப் வந்து அஃப்கோர்ஸ் பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்திலோட லீட் ஆக்டர்ஸ் வந்து பால் மெஸ்கல், பெட்ரோ பாஸ்கல், ஜோசப் குவின், டென்சல் வாஷிங்டன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பாலுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரெஷர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கிளாடியேட்டராக நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதும் ரசல் க்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் கிளாடியேட்டரில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் அதை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் ஹி டிட் ரியலி குட் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து 16 years ஆஃப்டர் மார்க்கஸ் அரீலியஸ் டெத்துக்கு அப்புறம் நடக்குது. ஸோ அப்போவும் வந்து ரோம் வந்து ரொம்பவே கரப்டாகிருது, எஸ்பெஷலி அந்த ட்வின்ஸுக்கு கீழே. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து இந்த படம் வந்து இட்ஸ் எ வெல் மேட் ஃபிலிம் பட் அ வீக்லி ரிட்டன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். வீக்லி ரிட்டன் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படிங்கிறதுனா லைக் த ஸ்டோரி ரியலி டஸ் நாட் எக்ஸ்ப்ளோர் மெனி திங்ஸ் ஆர் த ஸ்டோரி ரியலி டஸ் நாட் மூவ் ஃபார்வர்ட். இது ஒரு பேசிக்லி இதுவும் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை வந்து ஒரு பிரின்ஸ், ஒரு ஓடிப்போன ஒரு பிரின்ஸ் ஆர் லைக் ஒரு அபேண்டன் பண்ணப்பட்ட ஒரு பிரின்ஸ் வந்து மறுபடியும் வந்து அந்த த்ரோனை வந்து எப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து இதாக இருக்கும். பட் இது வந்து அன்இன்டென்ஷனலாக அது நடக்குது. அப்படின்னாலும் அது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டோரி லைனுக்குள்ளே போயிடுது. பட் இட் இஸ் அ வெல் மேட் ஃபிலிம். இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸை வச்சுட்டு அவரோட ரிட்லி ஸ்காட்டோட கற்பனை எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக இறக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து எஸ்பெஷலி இந்த படத்தை வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறது வந்து இந்த படத்தோட ஆக்டர்ஸ் தான். ரிட்லி ஸ்காட்டோட ஃபிலிம்ஸில் வந்து அவர் த சாய்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லைக் நீங்கள் என்ன தான் வந்து அவரோட ஸ்டோரியோ இல்லை அந்த கதையோ வந்து கொஞ்சம் சொதப்பினாலும் இந்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸை வந்து நீங்கள் மறக்கவே முடியாது. எஸ்பெஷலி இந்த படத்தில் டென்சல் வாஷிங்டனுக்கு கொடுத்த ஒரு ரோலாக இருக்கட்டும், அதை அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. பேசிக்லி லைக் அவரும் பால் மெஸ்கலும் தான் வந்து கதையை வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து படம் இருந்துச்சு. ரொம்பவே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஆக்டர்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸை எடுத்துகிட்டு வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிட்லி ஸ்காட் வந்து ஐ திங்க் ஹீஸ் அ மாஸ்டர் இன் இட். ஸோ இந்த படத்தில் வந்து மேஜர்லி வந்து நிறையா ஹிஸ்டாரிக்கல் இன்அக்யூரசிஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நான் படித்ததுலேயும் வந்து நிறையா அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ அது ஸ்டார்டிங்கில் இருந்தே பபூன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரைனோஸை காமிச்சதாக இருக்கட்டும், ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ளே அந்த கிளாடியேட்டர்ஸ்குள்ளே சண்டை போட விடுறதுக்கு விடலை. அண்ட் ஆல்சோ வந்து ஷார்க்ஸை வந்து ஒரு தண்ணி நிரப்பி ஷார்க்ஸை விட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலி நடக்கலை. ஆல்சோ வந்து கேரக்டர்ஸுமே வந்து நிறையா இவர் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து லீட் ரோலான லூஷியஸோட கேரக்டருமே வந்து அது வந்து எக்ஸிஸ்டே ஆகலை அப்படிங்கிறதும் வந்து காமிக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஃபிலிம் லிபர்ட்டி வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எஸ்பெஷலி அந்த நேவல் பேட்டில்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும்,
பேசிக்லி அந்த அரீனாக்குள்ளே நடக்கிற எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ரியலோ அக்யூரேட்டோ இன்அக்யூரஸியோ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த 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 அரீனா ஃபுல்லாக வந்து தண்ணி நெப்பி அந்த அந்த பேட்டிலில் வந்து நேவல் பேட்டில்ஸை வந்து நடத்துறது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த காலத்தில் இது நடந்திருக்கும் கூட. லைக் நேவல் பேட்டில்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேலில் வந்து நடக்கலைனாலும் இவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து ரோமன்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு பேட்டில் போகும்போது அந்த பேட்டில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த பேட்டில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து ஒரு ட்ராமா மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை வந்து போர்ட்ரே பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்போ இருக்கிற அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்போவே அது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பபூன்ஸை சண்டை போடுறதா இருக்கட்டும் இல்லை ரைனோஸை சண்டை போடுறதா இருக்கட்டும் அது எல்லாமே நல்லாவே எடுத்திருந்தாங்க. அண்ட் இதில் பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா கிளாடியேட்டரில் வந்து பெரிய இன்ன வரைக்கும் நம்ம பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னா ரசல் க்ரோவோட கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் வந்து ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறதுக்கான நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கும் படத்தில். அவர் ஒரு ஆர்மியை லீடு பண்ணுறதுக்கான ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து லைக் அந்த கேரக்டர் வந்து லீடு பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் எடுத்து அதுக்கான அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீன் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலே இல்லை. இவன் வந்து ஒரு இடத்துல இருந்து வரான், இவன் வந்து லைக் ஓகே ஸ்ட்ராங்காக இருக்கான், எல்லாத்தையும் அடிக்கிறான் அப்படிங்கிற போது அந்த லீடு இவன் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் லீடு பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாதது வந்து லைக் அதை வந்து அட்லீஸ்ட் காட்சி வடிவமாக ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அது என்னதான் இவன் வந்து நிறைய இடத்துல வந்து கொலை பண்ணாலும் நிறைய இடத்துல ஃபியூரியஸாக இருந்தாலும் அவன் ரிவெஞ்சு ஒரு ரேஜ் வந்து பெருசாக இருந்தாலும் அந்த இதோட ப்ரீடிசெசர் அளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பயோகிராஃபிஸ் லைக் அட்லீஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கும் இந்த மாதிரியான படங்கள் பார்க்க பிடிக்கும். பட் சம்ஹவ் திஸ் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ஷார்ட். என்னதான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாலும் நிறையா விஷயங்கள் ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. ஜஸ்ட் லைக் லாஸ்ட் இயர் நெப்போலியனில் என்ன பிரச்சனைகள் ஒரு சிக்கல்கள் இருந்துச்சு அதே மாதிரியான சிக்கல்கள் இதுலேயும் இந்த படத்துலையும் இருந்ததை பார்க்குறேன். ஸோ இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து ஏர்லி ஆக்சஸில் இருக்குது, பெய்டு வெர்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்க்க போகிற படம் வந்து நிறங்கள் 3. ஸோ கார்த்திக் நரேனோட கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில். ரொம்ப ரொம்ப ட்ரிப்பியான ஒரு ஃபிலிமாக நான் அதை பார்த்தேன். ஸோ பேசிக்லி இட்ஸ் நான்லீனியர் ஃபிலிம், ஒரு ஹைப்பர் லிங்க் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில். அஃப்கோர்ஸ் வந்து மகாராஜாவும் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து அதர்வா, ரஹ்மான், அம்மு, சரத்குமார் இவங்களாம் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த படத்தோட கதை வந்து ஒரு டீச்சர், அ டீனேஜர் அண்ட் அ ட்ரபிள் ஃபிலிம் மேக்கர் இவங்களுக்குள்ளே சுற்றி நடக்கிற ட்ராமா ஆர் லைக் இவங்களை கனெக்ட் பண்ணுற ஒரு ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் பேசிக்லி அபவுட் அடிக்ஷன் அண்ட் ஆல்சோ வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேரண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு நான் லீனியர் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாலே இட் ட்ரைஸ் டு ஹுக் யூ அப். ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் உட்காந்து நீங்கள் பார்த்துருவீங்க. கதையில் என்ன தான் வந்து ஒரு சில குறைகள் இருந்தாலும் உங்களை இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் வந்து உங்களை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எப்படியாவது படம் உட்காந்து பார்க்க வச்சிரும். அதே தான் இந்த படமும் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்பவே கிளாஸியாக பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் லைக் கார்த்திக் நரேனோட ஏர்லியர் ஃபிலிம்ஸுமே சரி, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸுமே சரி, ஹீ
he tries to play with screenplay. ஸோ என்னதான் அவரோட கதை வந்து ரொம்ப யூஸ்வலாக இருந்தாலும் அவர் வந்து அதை நெரேட் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவரோட மேஜரான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹவு ஹி விஷன்ஸ். ஸோ இதுலேயே வந்து அதர்வாவோட கேரக்டர் வந்து கம்ப்ளீட் அடிக்டாக இருப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து லைக் எல்எஸ்டி ஒரு கொக்கெயின் அந்த மாதிரியான ஒரு அடிக்ட் அப்படிங்கிற ஒரு இதில் காமிப்பாங்க. அண்ட் அடிக்கடி வந்து அவர் வந்து கஞ்சா இழுக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். அவரோட விஷனில் எப்படி அந்த உலகம் தெரியுது, ஒரு அடிக்டோட விஷனில் ஒரு உலகம் எப்படி தெரியுதுங்கிறது வந்து பெருசாக எந்த ஒரு படமும் தமிழ் படமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. ஸோ இந்த படம் வந்து அதை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அண்ட் அதோட ட்ராபேக்ஸ் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஈக்குவலாகவே காமிக்குது. அதை காட்சி பண்ண விதம் இருக்கட்டும், அந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது, அந்த கேரக்டர் எப்படி நடந்துக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாரு. அண்ட் இதில் வந்து அந்த மூணு கேரக்டர்ஸ் வந்து ஜாயின் ஆகிற விதம் வந்து ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸாக தான் இருக்குது. பட் somehow it felt a bit too long, or at the same time வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவும் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது முன்னாடியே நம்மளுக்கு வந்து சொல்லிடுறாங்க அப்படிங்கிற போது அது வந்து நம்ம வந்து லைக் எஸ் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், லைக் இவங்களுக்குள்ளே இதுதான் நடக்கும், இவங்க தான் வந்து ஜாயின் ஆவாங்க. அண்ட் நம்மளுக்கு என்ன ட்விஸ்ட்னா இவங்க எப்படி வந்து ஜாயின் ஆக போகிறாங்க, இந்த கேரக்டர்ஸுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. லைக் அட் த சேம் டைம் வந்து எனக்கு என்னதான் இந்த படம் வந்து நான் லீனியராக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் somehow it felt லைக் ஒரு லீனியராகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. யூஸ்வலாக தான் இருந்திருக்கும். பட் அஃப்கோர்ஸ் பட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் எடுக்க போகும்போது அவங்க சொல்ல வர விஷயம் வந்து எஸ்பெஷலி இதில் வந்து லைக் ஒரு ஃபாதர் சன்னோட ரிலேஷன்ஷிப்பை, ஒரு ஃபாதர் வந்து அடிக்டாக லைக் எஸ்பெஷலி ட்ரங்கடாக இருக்கும்போது அவர் எப்படி அவரோட டாட்டர் கிட்ட வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து டீட்டெயில்டாக கொண்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போகும்போது நம்மளை வந்து அந்த லைக் எப்படி சொல்கிறது, அதோட நம்ம அதை எப்படியாவது கிராக் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் இருக்குது வழிய ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பெருசாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண விடுறது இல்லை இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டைரக்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் அவர் கொண்டு போகிறாரா அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஆக்டர்ஸ் தே டிட் தியர் பார்ட். எஸ்பெஷலி அதர்வா வந்து அந்த அளவுக்கு ஹையாக இருக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ஆல்சோ லைக் ரஹ்மானாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த படத்தில் ஒரு விஷயம் கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்தது, த யூஸ் ஆஃப் ஓல்டு சாங்ஸ். ரொம்ப திணிச்ச மாதிரி இருந்துச்சு படத்தில். சம்மந்தமே இல்லாமல் ஓகே அந்த கேரக்டர்ஸ் வந்து சாங் கேட்குங்கிறது ஓகே, எல்லா கேரக்டர்ஸுமே லைக் இந்த படத்துலேயே ஒரு 2 கேரக்டர்ஸ் வந்து சாங் கேட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது வந்து somehow it felt it backfired அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தாலும் ஆன் த ஹோல் இட்ஸ் a good film, it's a good watch அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், இந்த படமும் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெஷல் மென்ஷனில் பார்க்க போகிற படம் வந்து பேட்டில் ராயல். இது வந்து 2000 ரிலீஸ் ஆன போகிற படம், ஜாப்பனீஸ் ஃபிலிம். ஸோ இந்த படம் வந்து இட் வாஸ் டைரக்டட் பை கிஞ்சி ஃபுகாசாக்கு. ஸோ
பேசிக்லி இந்த படம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்குற மாடர்ன் சர்வைவல் ஃபிலிம்ஸோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். நாட் ஜஸ்ட் ஃபிலிம்ஸ், கேம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த படம் தான் வந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அது வந்து லைக் நீங்கள் ஒன்ஸ் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் மைண்ட்லேருந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும் இந்த படத்தில். அந்த ஓப்பனிங் வர ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸே அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபிலிமாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்குற லைக் சே ஸ்குவிட் கேமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆலிஸ் இன் பார்டர்லாண்டாக இருக்கட்டும், அண்ட் இன்னும் நிறையா ஃபிலிம்ஸ் லைக் த ஹண்ட், ரெடி ஆர் நாட், த பிளாட்ஃபார்ம், டெத் ரேஸ், சர்க்கிள், ஹங்கர் கேம்ஸ், மேஸ் ரன்னர், இது எல்லாமே வந்து இதோட ஏதோ ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம விளாடுற பப்ஜி கூட இதோட பேஸ் பண்ணது அப்படின்னு தான் சொல்லணும். நாட் தட் இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பேட்டில் ராயல் பேஸ்டு ஃபிலிம் அப்படின்ட்டு இல்லை. இதுக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அதோட மேக்கிங்கும் இல்லை இந்த அளவுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் இம்பேக்டுமே வந்து வேற எந்த ஒரு படமும் வந்தது கிடையாது. ஸோ இந்த படம் வந்து லைக் ஜாப்பனீஸ் வந்து ஒரு டோட்டலிட்டேரியன் கவர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியே இருக்காது. ஸோ இவங்க வந்து எஸ்பெஷலி வந்து லைக் எப்படி சொல்கிறது, லைக் ஜூனியர் ஹை ஸ்கூலில் இருக்கிறவங்க ஆர் லைக் ஒரு ஜூனையில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலோ அவங்கள வந்து ஒரு பேட்டில் ராயல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து இருக்கிற அங்கே வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து 3 daysக்குள்ளே வந்து மாற்றி கொண்டுக்குவாங்க. கடைசியில் இருக்கிறவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட ப்ரிமைஸாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். அந்த ஐலாண்டில் வந்து வச்சு லைக் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க. ஸோ கடைசியில் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து அப்போவே வந்து பயங்கரமான கான்ட்ரவர்சியாக தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல வந்து பேனும் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை. ஸோ லைக் இந்த படம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, மோஸ்ட் ரூத்லெஸ்ஸான ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து இந்த படத்தில் வந்து நிறையா லைக் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும், நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கும். ஆக்சுவலி ஒரு மனுஷனோட இது என்ன மாதிரி மாறுது, லைக் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தோணுது, அண்ட் ஆல்சோ வந்து பொலிட்டிக்கலி இது வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப லைக் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படம் அஃப்கோர்ஸ் வந்து குவிண்டன் டாரண்டினோ நிறையா இன்டர்வியூஸில் வந்து அவரோட ஃபேவரட் ஃபிலிமாக சொல்லியிருப்பார். லைக் ஆல்சோ இந்த படத்தோட சீக்குவலும் வந்து ஆக்சுவலி வந்துச்சு, பேட்டில் ராயல் 2 ரெக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. பட் அது இந்த அளவுக்கு வந்து அது ஓடலை, பிகாஸ் லைக் இதோட டைரக்டர் வந்து வேறு, அதனால. ஸோ அண்ட் லைக் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் வர ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து புதுமுகம், லைக் யங் ஆக்டர்ஸ். அப்போ தான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க, அவங்கள வச்சு எடுத்த ஒரு படம். அண்ட் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஏன்னா ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம் அப்படிங்கிற போது லைக் சைக்கலாஜிக்கலாகவும் எனக்கு தெரிஞ்சு நிறையா எஃபெக்ட் ஆகிருக்க உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதில் இருக்கிற ஃப்ரேம் பண்ணியிருக்கிற சீன்ஸுமே இருக்கும். இப்போவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷனில் எப்பயோ ஒரு தடவை பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த படம் ஏன் இப்போது வந்து பேசுகிறேன்னா, ஸ்குவிட் கேம்
பார்த்துருக்கோம். ஸோ ஸ்குவிட் கேம், அதுக்கப்புறம் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தாங்க. அதை பார்த்து அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சீரீஸு, அதுக்கப்புறம் வந்து மூவிஸ்லாம் வந்து நிறையா இது பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இதோட பேஸில் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எப்படி சொல்கிறது, இதோட இம்பேக்ட், கல்ச்சுரல் இம்பேக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். எங்கேருந்து வந்துச்சு, லைக் எப்படி வந்து இது வந்து லைக் பரவலாச்சு, அண்ட் ஏன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான படங்கள் பிடிக்குது அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து லைக் இஃப் யூ ஹாவ் வாட்ச்ட் ஸ்குவிட் கேம், கண்டிப்பாக நீங்கள் ஆலிஸ் இன் பார்டர்லேண்டு பாருங்கள். ஸோ அதுவும் ஒரு ஜாப்பனீஸ் பேஸ் பண்ண ஒரு இந்த மாதிரி ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான். அதுவும் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிளாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லார்ஜ் ஸ்கேலில் எடுத்திருப்பாங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸ் ரிவ்யூஸில் பார்க்கணும்னா டிஆர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.